எல்லோருக்கும் நமஸ்காரம். சிவபெருமான் சுடலை ஆண்டியான கதை விபூதி மகிமை. ஒரு சமயம் பார்வதி தன் நாதனை பார்த்து சிவனை பார்த்து, சுவாமி, எத்தனையோ ஆபரணங்கள் இருக்க அவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு விபூதியை உடலெங்கும் பூசிக்கொண்டு பூத கணங்களுடன் சுடுகாட்டில் நடனம் ஆடிக்கொண்டிருப்பது ஏன் என்று கேட்டார். தேவியின் இந்த கேள்விக்கு பதிலை பரமசிவன் சொல்கிறார். ஒரு சமயம் பிருகு வம்சத்தில் பிறந்த வேதியன் ஒருவன் தீவிரமாக நேம நிஷ்டைகளை வகுத்து கொண்டு கடுமையாக தவம் செய்தான். அவன் தவத்துக்கு மனமிறங்கி பறவைகள் பழங்களை கொண்டு கொடுத்தன. அவனோ சருகாக காஞ்சி போனதை மாத்திரம் சாப்பிட்டு வந்தான். அதனால அவனுக்கு பர்ணாதன் என்ற பெயர் கிடைத்தது. பின்பு சிறிது காலத்தில் அவன் அதனையும் சாப்பிடாது, ஒன்றுமே சாப்பிடாமல் உடலில் உள்ள இரத்தம் சுண்டி போகும் அளவே கடுமையாக விரதம் இருந்தார். ஒரு நாள் அவன் தர்ப்பை புல் அறுக்கும் போது அது அவன் கையில் பட்டு கிழிக்கவே காயம் ஏற்பட்டு இரத்தம் பெருக்கெடுத்தோடியது. அதை கண்டு அவன் சந்தோஷம் தாங்காமல் குதிக்க ஆரம்பித்தான். குதித்து நடனமாட தொடங்கினான். தாக்கிட்ட தீமி தீமி தாக்கிட்ட தீமி தீமி தந்தனத்தோ தாக்கிட்ட தீமி தீமி தாக்கிட்ட தீமி தீமி தந்தனத்தோ தாக்கிட்ட தீமி தீமி தாக்கிட்ட தீமி தீமி தந்தனத்தோ என்று ரொம்ப குஷியாக குதித்து ஆடினான். இதை பார்த்து சிவபெருமான் ஒரு பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே அவன் முன்பு வந்தார். ஏன்பா இப்படி குதித்து கொண்டு ஆடுகிறாய்? உன் தவம் முடிந்து விட்ட சந்தோஷமா என்று கேட்டார். அவனோ அவரை கொஞ்சமும் லட்சியம் செய்யாமல் அவன் குதிப்பதிலேயே குறியாக இருந்தான். இப்படி ஆடிக்கொண்டிருக்கையில் சிவபெருமான் இரத்தம் கொட்டும் அவன் கையை பிடித்தார். அப்போது இரத்தம் வழிவது நின்று விட்டது. பிறகு பால் வர தொடங்கியது. பிறகு அதுவும் நின்றுவிட்டு விபூதி வர தொடங்கியது. அதை பார்த்து ஆச்சரியமடைந்த அவன், ஐயா, நீங்கள் யார்? மாய வித்தையாக இருக்கே இது என்று அவரை நமஸ்காரம் செய்தார். சிவபெருமானும் அவனுக்கு தரிசனம் கொடுத்து சிவ கணங்களில் ஒருவனாக ஆகும் பாக்கியம் கொடுத்தார். பர்ணாதனுக்கு பகவான் படைத்த விபூதி அவருக்கு சந்தனம் போல் அதிக விருப்பமானது. பிரயாகை, புஷ்கரம், ருத்ரை, துவாரகை, ஹரித்வார் ஆகிய புண்ணிய நதிகளில் நீராடிய பலனை ஒருவன் தன் உடலில் விபூதியை தரித்துக் கொள்வதால் பலன் அடைகிறார். பூத பிரேத பிசாசுகளால் இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. கங்கைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, வேதத்துக்கு சமமான பிரமாணமும் இல்லை. அதுபோல விபூதி தரிப்பதற்கு ஒப்பான ஸ்நானம் இல்லை. வியாதியினால் பீடிப்பட்டவர்கள் விபூதி தரிப்பதனால் புனிதம் அடைகிறார்கள். தேவர்களுடைய உடல்கள் விழுந்து எடுக்கும் மயானம் முழுவதும் சுற்றி ஆடுவதால் பகவானுக்கு சுடலையாண்டி என்ற பெயர் வருவாயிற்று. ஒரு சமயம் இறைவன் அவ்வாறு மயானத்தில் நடனம் ஆடி வருகையில் பூத பிரேத பிசாசுகளை அவரை சுற்றி நின்று அவருக்கு தொண்டு செய்தன. இறைவன் என்ற நர்த்தத்தை காண தேவர்களுடன் வந்த விஷ்ணு அவரை பணிந்து, சர்வேஸ்வரா, நீங்கள் இங்கு நடனமாடுவதால் பூத பிரேத பிசாசுகள் இங்கேயே தங்கியுள்ளன. அவை மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல், கெடுதல்கள் ஏதும் செய்யாமல் இருக்க நீங்கள் இங்கே இருப்பது உத்தமம் என்று வேண்டினார். இறைவனும் அதற்கு சம்மதித்து மயானத்தை இருப்பிடமாக கொண்டார். சகலரையும் பயமுறுத்தும் பூத பிரேத பிசாசுகளை அடக்கி இருப்பதனால் ருத்ரன் என்ற பெயர் சிவனுக்கு ஏற்பட்டது. இப்படி விபூதி மகிமையையும் சிவபெருமானுக்கு சுடலையாண்டி என்ற பெயர் ஏற்பட்டது என்றும் தெரிந்து கொண்டோம். நமஸ்காரம்.